அப்ப பாருங்க, அந்த காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லப்பட்டது யோகம் தந்திருந்தா கூட அவன் அதெல்லாம் திருப்பி எடுக்கக்கூடியதுதான். ஏனென்றால் ராகு சர்வத்திர தோஷகாரி தான். ராகு தருப்பட்ட யோகம் பர்மனன்ட் ஆனது அல்லை. ராகு தோஷம் என்று சொன்னாலும் நல்லதல்லே. அதிலே அதிக தோஷம் உள்ளது காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப யோகம் என்று சொல்லப்பட்டது அந்த கிரகம் இப்படி இருக்கிறதுனால அந்த கிரக யோகத்தை தான் காலசர்ப்ப யோகம் என்று சொல்றது. அல்லாம காலசர்ப்ப யோகம் என்றால் பாக்கியம் அப்படின்னு அல்லை. சரியானது கால சர்ப்ப தோஷம். அந்த தோஷத்துக்கு வேத சாஸ்திரப்படி பரிகாரங்கள் சொல்லி இருக்காங்க. அப்ப உங்க ஜாதகத்தில் கால சர்ப்ப தோஷம் இருந்தால் ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்கு. அது இடது வசத்திலே வலது வசத்திலே இருந்தாலும் இடது வசத்திலே இருந்தாலும் பாம்பு பாம்பே தான் சொல்லுவாங்க இல்லையா? பாம்புக்கு பால் தானே நான் இது வரைக்கும் பால் ஊட்டுனேன் அப்படியெல்லாம் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ லெப்டிலே இருந்தாலும் ரைட்ல இருந்தாலும் பாம்பு பாம்பே தான். அதுல ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்கு.